தமிழகத்துல அடுத்தடுத்து 2 மாசத்துல நடந்த அதிர்ச்சி தர செய்திகளை எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம். எத்தனையான ஒரு பொண்ணோட வழக்கு வந்துச்சு. அந்த குற்றத்துக்கு காரணமான அவங்க மாமனார், மாமியார், அவருடைய கணவருக்கு என்ன தண்டனை கிடைச்சி, அந்த பொண்ணுக்கு என்ன நீதி கிடைச்சு, அதுக்குள்ள அஜித்தோட வழக்கு வந்துச்சு. ரத்தனியாவை மறந்துட்டோம். அஜித் கொலைக்கு காரணமானவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சி, அவன் அந்த அஜித்தோட குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைச்சுன்னு முழுசா தெரியல. அதுக்குள்ள அந்த கவினோட வழக்கு வந்துருச்சு. அஜித்தை மறந்துட்டோம். அதுக்கடுத்து அந்த கவினோட குடும்பத்துக்கு என்ன நீதி கிடைக்கும், இல்லை அந்த இதுக்கு காரணமான பொண்ணு வீட்டுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு அது முழுசா தெரியாது. அதுக்குள்ள இன்னொரு வழக்கு வந்துடும். இதையும் மறந்துடுவோம். அப்படியே ஒண்ணு வந்தா ஒன்றை மறந்து, ஒண்ணு வந்தா ஒன்றை மறந்துட்டு இந்த நீதி நேர்மெல்லாம் எதுக்கு? பணம் தான், பதவி தான் பெருசுன்னா இந்த நீதி நேர்மையை வச்சு என்னங்கயா பண்ணேன்? தூக்கி சாக்கடையில போட்டு அடுத்த வேலையை பாருங்க. பணமும் பதவி இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே சாதகமா அமையும் தெரிஞ்சு போச்சு. வாழ் இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் கத்தி என்னங்க ஆகுது? ஒன்றும் கிடையாது. அவங்க தான் பெரிய ஆளு. எப்பயும் மிடில் கிளாஸ்ல இருந்து சாப்பிட்றவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. அது யாராலையும் தடுக்க முடியாதியா. அதனால சும்மா போட்டு கண்ட செய்தியும் பரப்புறதை விட்டுட்டு அடுத்தடுத்து ஏதாவது நீதி கிடைக்குமான்ட்டு பேசுறதுக்கு வழியை பாருங்க. அடுத்த ஒரு விஷயம் வரும், டக்குன்னு இதையும் மறந்துருங்க. அதுக்கு தான் பாய்.